ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை ஈசாக்கினுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவனுக்கு உதவியாக இருந்தது என்பதை குறித்த ஒரு தியானத்தை இன்றைக்கு நாம் செய்ய இருக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதில் 2வது மற்றும் 3வது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஈசாக்கினுடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு நல்ல உதாரணமான ஒரு வாழ்க்கை. ஆமென். அவங்க அப்பா நல்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய திரளான ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரர். சீமான் ஏராளமான வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை உடையவர், கணக்கில் அடங்காத மிருக ஜீவன்களை உடையவர். இப்படிப்பட்ட கோல்டு ஸ்பூன் வீட்டில் பிறந்தவர் தான் யார்? ஈசாக். ஆமென். இப்போ பாருங்க, நல்ல கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எந்த குறையுமே அவருக்கு இல்லை, நல்ல செழிப்பாக இருக்கிறார். ஆனால் திடீர்னு சூழ்நிலை மாறுது. அவங்க அப்பா காலத்தில் ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தை போல இந்த ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் என்ன செய்து வருது. இப்போ இந்த பஞ்சம் வந்த உடனே அவர் பிளான் பண்ணுறாரு, எகிப்துக்கு போகலாமா, ஏன்னா தினந்தோறும் பிழைப்பு நடத்தணும், திரளான மிருக ஜீவன்களுக்கு வாழ்வாதாரம் வேணும், தன்னை நம்பி இருக்கிற ஏராளமான குடும்பத்தார் பிழைக்கணும். அதனால் அவர் திட்டமிடுகிறார் எகிப்துக்கு செல்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ நான் சொல்கிற தேசத்தில் என்ன செய், குடியிரு. அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் குடியிருந்த போது கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். ஆமென். 100 மடங்கு பலன். இப்போ பாருங்கள், அந்த பெலிஸ்தீருடைய தேசத்தில் இவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. வர வர விருத்தி அடைகிறான், ஐஸ்வர்யவானாகிறான், எல்லாரை காட்டிலும் மகா பெரிய மனிதனாய் மாறிவிட்டான். இப்போ அந்த நாடே அவனை பார்த்து பொறாமப்படுது. அந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் அவனுடைய வளர்ச்சியை கண்டு எரிச்சல் அடைந்தார்கள். அந்த ராஜா வந்தான், இனிமேல் எங்கள் நாட்டில் நீ என்ன செய்யாத இருக்காது, வேற எங்கேயாவது போயிரு. அவனை துரத்தி விட்டான். அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருந்த சில துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். ஈசாக்கு அமைதியாக அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிட்டான், கடந்து போனான். இப்போ அடுத்த இடத்துல போய் அவன் தன்னுடைய தகப்பனார் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட துறவுகளெல்லாம் தோண்டும் போது அங்கே வந்து அவனோடு வாக்குவாதம் செய்தார்கள். இன்னொரு இடத்திற்கு சென்ற போது அங்கேயும் அவனை எதிர்த்தார்கள். ஆனால் பாருங்க, அவன் சற்றும் சளைக்காமல் முன்னேறி கொண்டே இருந்தான். எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களே, ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிலாம் சோர்ந்து போகலை. பேர் சபா அப்படிங்கிற இடத்துல போய் குடியிருந்தப்ப அவனை குறித்த ஜனங்கள் எல்லாருடைய பார்வையும் மாற ஆரம்பித்தது. நம்ம எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறோம், எவ்வளோ கெடுதல் பண்ணுறோம், இவனை விரோதிக்கிறோம், இவனை பகைக்கிறோம், ஆனால் இவனுடைய வளர்ச்சியை நம்மளால் என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. இவனுடைய முன்னேற்றத்தை ஒருவரால் கெடுக்க முடியல. ஆகவே இதற்கு பின்பாக அவன் ஆராதிக்கிற கடவுள் என்ன செய்கிறாரு, இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். அதுக்கப்புறம் எந்த விதத்திலும் ஒரு பயம் இல்லாத, பாதிப்பில்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இவர் வாழ்ந்ததை நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு கிடைத்த கர்த்தருடைய வார்த்தை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வல்லமையான அந்த தேவ வார்த்தை, ஆமேன், ஈசாக்கை வாழ வைத்தது. நம்ம நினைக்கலாம், ஆண்டுடைய வார்த்தை எனக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, அது உங்களை வாழ வைக்கும். எல்லாரும் இயேசுவை விட்டுட்டு விலகினப்போ ஏசப்பா திரும்பி தன்னுடைய சீசர்கள்ட்ட கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ பேதுரு உடனே பதில் சொன்னான், உம்மை விட்டால் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வசனம், வார்த்தை
யார்கிட்ட தான் இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்கள் வார்த்தையை விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம்னா எங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும், எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வார்த்தையில் உள்ள வல்லமை உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும். வார்த்தையில் உள்ள வல்லமை உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. வார்த்தையில் உள்ள வல்லமை உங்களை வேலை செஞ்சு பிழைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். தொழில் செய்து முன்னேறுவதற்கான வழியை அது உண்டாக்கி தரும். இப்படி வார்த்தையில் உள்ள வல்லமை 3 நிலைகளில் இந்த ஈசாக்கை வாழ வைத்தது. முதலாவது பஞ்சத்தில் வாழ வைத்தது. கடும் பஞ்சம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஆடு மாடு மிருக ஜீவன்களை வச்சிருக்கும் போதே நம்ம ஊரில் மழை பெய்யலன்னா அவர்களுடைய முகத்தை பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த மிருக ஜீவன்களை வச்சு பராமரிக்கிறவங்களை கவனிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த மிருக ஜீவன்களை பார்த்துருக்கீங்களா? வயிறெல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒட்டி போயிடும். இப்போ பாருங்கள், அவர்களுக்கு வரும் அந்த பால் உற்பத்திலாம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். இவங்க என்ன தான் தீவனம் வாங்கி கொண்டு வந்து போட்டு அதை பராமரித்தாலும் அது இயற்கையாக செழிப்பான காலங்களில் புல் மேஞ்சி கால்நடையாக அப்படி போயிட்டு வந்த மாதிரி ஒரு போஷாக்கு அதுக்கு என்ன செய்யாது? கிடைக்காததுனால பால் உற்பத்திலாம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். ஆமே. இப்போ இவர்களுடைய வாழ்வாதாரமே கால்நடைகள் தான். அப்படி தானே? ஈசாக்குடைய முழு வாழ்வாதாரமும் கால்நடைகள் தான். 99.9% அப்படி வச்சுக்கலாமா? அல்லேலூயா. அப்போ அதுக்கு கண்டிப்பாக மழை தேவை, செழிப்பான ஒரு காலம் தேவை, பசும் புல் பூண்டுகள் தேவை. ஆமென். அது மாத்திரமல்லாமல் இவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது, விவசாயம் தான். இவங்க விதைத்து தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும், அறுவடை செய்து சாப்பிடணும். அதுதான் அன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமை. ஆனால் இப்போ தேசத்தில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம். அப்போ பஞ்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் கர்த்தர் சொல்கிறாரு அவருடைய வார்த்தையின் மூலமாக, நான் சொல்கிற தேசத்தில் நீ தங்கியிரு, நீ குடியிரு. அப்போ நான் அப்பா ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இப்போ பாருங்க, இவர் எந்த விதத்திலும் தேவனிடத்தில் குறுக்கு கேள்வி என்ன செய்யலை? கேட்கல. என்ன ஆண்டவரே நீங்கள் இப்படி வறட்சியில் இந்த இடத்துல தங்க சொல்கிறீங்களே, கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மிருக ஜீவன்கள் முகத்தெல்லாம் பாருங்கள், அங்கே இருக்கிற நீர்நிலைகளெல்லாம் பாருங்கள். ஒரு இடத்துல என்ன இல்லை? தண்ணி இல்லை, செழிப்பு இல்லை, எல்லா இடமும் வறட்சியாக என்ன செஞ்சிட்ருக்கு? மாறிட்டுருக்கு. இப்போவே துரிதமாக ஏதாவது செயல்பட்டால் மட்டும்தான் தப்ப முடியும். அல்லேலூயா. அதனால் என் பிரயாணத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க? தடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லலை. வார்த்தை வாழ வைக்கும் என்பதை நம்பின ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்தில் அவன் தங்கிட்டான். ஆண்டவர் சொன்ன இடத்துல தங்கிட்டான். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உள்ள விசுவாசம் அவனை வாழ வைக்கிறது. பஞ்சத்தில் அவன் குடும்பத்தை வாழ வைக்கிறது. அவனை நம்பி இருக்கிற குடும்பங்களை வாழ வைக்கிறது. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த மிருக ஜீவன்களை வாழ வைக்கிறது. அவனுடைய ஆசீர்வாதங்கள் கெட்டு போகாமல் குறைந்து போகாமல் கர்த்தர் அவனை வாழ வைத்தான். அவன் ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இப்போ இந்த பஞ்சத்தில் கர்த்தர் அவனை 100 மடங்கு அவனை பெருக செய்தான். பஞ்ச காலத்தில் 0% தான் என்ன செஞ்சிருக்கணும்? ரிசல்ட்டு வந்திருக்கணும். ஆனால் இவருக்கு எத்தனை % ரிசல்ட் வருது? 100% ரிசல்ட். அல்லேலூயா. அப்போ பிரமிப்பு தானே? அப்போ அது ஆச்சரியம் தானே? அது கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள வல்லமை தானே? அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சு போச்சு. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். நான் நீர் பாய்ச்சல் உள்ள காலத்தில் விதைச்சாலும் ஆமென், விளைச்சலுக்கு ஆண்டவர் தான் காரணராக இருக்கிறார். அறுவடைக்கு அவர் தான் தேவனாக இருக்கிறார். ஆசீர்வாதத்திற்கு அவர் தான் ஊற்றுக்காரனராக இருக்கிறார். அப்போ அவருக்கு காலம் பெரிதல்ல, சூழ்நிலை பெரிதல்ல, நிலத்தின் வளம் பெரிதல்ல, தண்ணீர் வரத்து முக்கியம் அல்ல. ஆண்டுடைய வார்த்தையின்படி நான் இருக்கிறேனா அதுதான் பெருசு. அல்லேலூயா. கிதியோனை கவனிச்சு பாருங்க, கர்த்தரை டெஸ்ட் பண்ணுறான். ஆண்டவர் அவனை ஒரு பெரிய வேலைக்கு செலக்ட் பண்ணப்ப ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஒரு தோலை எடுத்துட்டு பூமி எங்கும் பனி பெஞ்சிருக்கணும், ஆனால் இந்த தோலில் மட்டும் என்ன செய்யக்கூடாது? பெய்யக்கூடாதுன்னா. ஆமென். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பூமி எங்கும் என்ன பெஞ்சிருந்தது? பனி பெஞ்சிருந்தது. அந்த தோலில் மட்டும் பனி பெய்யலை.
இப்போ ஆண்டவர்கிட்ட இன்னும் ஒரு தடவை உங்களை டெஸ்ட் பண்ணுறேன். பூமி எங்கு பனி பெய்யக்கூடாது, இந்த தோலில் மட்டும் என்ன செய்யணும், பனி பெய்யணும்னா. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பூமி எங்கும் பனி இல்லை, இந்த தோலில் மட்டும்தான் என்ன இருந்தது, பனி இருந்தது. ஆமேன். அது அப்படி பிழிந்த ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி இருந்துச்சான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பாருங்க, பூமி எங்கும் வறட்சி, பூமி எங்கும் பஞ்சம், பூமியில் ஒரு இடத்துலையும் மழையும் கிடையாது பனியும் கிடையாது. ஆனால் இங்கே ஈசாக்கு விதைத்த நிலத்தில் மட்டும் ஈரப்பதம், ஈசாக்கு விதைத்த மண்ணில் மட்டும் அந்த விளைச்சலுக்கான வளங்கள். ஹல்லேலூயா. அவனுக்கு அமோகமான விளைச்சலை 100 மடங்காக கொடுக்கும்படி அந்த நிலத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அப்போ வறட்சியில் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்க மாட்டோம். பஞ்சத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் குறைய ஆண்டவர் விடமாட்டார். பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு ஆதரிக்கும் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. பஞ்ச காலத்திலையும் எலியாவை ஆண்டவர் எப்படி போஷித்தார் பார்த்தீங்களா? ஆமென். அவன் சாப்பாட்டில் ஏதாவது குறை இருந்துதான், காலையிலையும் சாயங்காலமும் அவனுக்கு சுட சுட என்ன வந்துதான், அப்பமும் இறைச்சி வந்துதான். உலகமே பஞ்சத்தில் இருக்கு, நாடே பஞ்சத்தில். என்னுடைய வாக்கின்படி அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யான்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த நாட்டில் என்ன பெய்யலை, மழையும் பெய்யலை பனியும் பெய்யலை. ஒரு இடத்துல என்ன கிடையாது, விளைச்சல் கிடையாது, வருமானம் கிடையாது. மக்களுடைய வாழ்வாதாரம் பயங்கரமாக என்ன செஞ்சிருக்கு, பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எலியாவின் வாழ்க்கை எவ்வளோ அழகாக போயிட்டு பார்த்தீங்களா? ஆமென் சொல்லுங்க. என்ன வார்த்தை, நீ போய் அந்த கரையில் நீ தங்கியிரு. ஆமென். அந்த வார்த்தையின் வல்லமை தான் பஞ்சத்தில் வாழ வைக்கும். அதுக்கப்புறம் சாரிபாத் அப்படிங்கிற ஊரில் போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் உன்னை போஷிப்பதற்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். விதவை வீட்டில் என்ன டன் டன்னா மாவும் எண்ணெயும் இருந்ததா? இல்லை. அவங்க வீட்டில் இருந்ததே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் ஒரே ஒரு அடையை சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு நான் என் பையனும் பட்டினியில் என்ன செய்ய போகிறோம், சாப்பிட போகிறோம். அவ்வளோ பஞ்சம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அந்த விதவையும் அவங்க மகனையும் எலியாவையும் மாத்திரமல்ல அந்த அம்மாவுடைய குடும்பத்தையே போஷித்தாராம். எந்த காலத்தில்? பஞ்ச காலத்தில், வறட்சியான காலத்தில். கர்த்தருடைய வார்த்தை பஞ்சத்திலும் வாழ வைக்கும். கொரோனா வந்துச்சு, வேலையெல்லாம் போச்சு, தொழிலெல்லாம் முடங்கிட்டு எங்கேயும் வெளியில் போய் என்ன செய்ய முடியாது, சம்பாத்தியம் பண்ண முடியாது. குறிப்பிட்ட தொழில் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வாழ்வு. ஆமென். ஆனால் பெரும்பாலானோருக்கு அதில் ஏராளமான பாதிப்பு. நம்மளெல்லாம் கர்த்தர் பிழை போட்டினாரா? நமக்கெல்லாம் அன்றைக்கி சாப்பாடு தந்தாரா? இந்த கொரோனா காலத்தில் நல்லா சாப்பிட்டோமா? ஆமீன். இதுலேருந்தே நமக்கு புரியணும், பஞ்சமாக இருந்தாலும் நீதிமான்களை கர்த்தர் பசியினால் வருந்த விடார். நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் அப்பத்துக்கு இறந்து திரிய அனுமதிக்கவே மாட்டார். நீதிமான் கைவிடப்பட ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை பஞ்சத்திலும் வாழ வைக்கும். எனக்கு வேலை இல்லை, அதனால் எனக்கு வருமானம் இல்லை, என்னுடைய தொழிலில் நஷ்டம், என்னுடைய தொழிலிலே சறுக்கல், என்னுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, முந்தி நடந்தது போல் என்னுடைய கரங்களிலே பண வரவு செலவு இப்போ என்ன செய்யல, அதிகமாக இல்லை, எல்லாம் குறைந்து போய்விட்டது, வேலை வாய்ப்பு சரியாக இல்லை, அல்லது ஏதாவது இந்த மாதிரி நமக்கு வறட்சி என்பது போல் நம்முடைய வாழ்க்கையில் குறைச்சலுக்கு காரணமான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருமானம் இல்லையேங்கிற ஒரு ஸ்தம்பிக்கும் ஒரு நிலை வந்துட்டே அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை இருந்தால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அந்த நெருக்கடியிலையும் கர்த்தர் வாழ வைப்பார். அந்த குறைச்சலிலும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அந்த வறட்சியிலும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அந்த பஞ்சத்திலும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஏதோ தப்பிச்சுக்கோ அப்படி கிடையாது, ஏதோ பிழைச்சிப்போ அப்படி கிடையாது, ஏதோ இருக்கிறத வச்சு சமாளி அப்படி கிடையாது. 100 மடங்கு ஆசீர்வதித்து உங்களை வாழ வைப்பார். சும்மா சாதாரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்ல மாட்டா. 100 மடங்கு வர வர விருத்தி அடைய ஐஸ்வர்யவானாக மகா பெரியவனாக ஆண்டவர் எப்படி அவனை உயர்த்தினாரோ, வார்த்தையின் வல்லமை பஞ்சத்தில் நம்மை வாழ வைக்கும். எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, எப்படி இவங்களால் உயர முடிந்தது, எப்படி இந்த நாட்களிலும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். எல்லாரும் இந்த சூழ்நிலையில் ஒடிந்து போனார்களே, முறிந்து போனார்களே, எழும்ப முடியாதபடிக்கு எல்லாரும் நஷ்டப்பட்டு போனார்களே, ஆனால் இவங்க மட்டும் எப்படி மகா பெரியவர்கள் ஆனார்கள் என்று உங்களை குறித்து ஆச்சரியம் உண்டாகத்தக்க விதத்தில் ஆண்டுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும்.
ஆமென். ரெண்டாவது, அங்க இருந்த அந்த அபிமெலேக்கின் மனிதர் அவனை பகைத்தார், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப பஞ்சத்தில் வாழ வைத்த கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை பகையின் மத்தியிலும் வாழ வைக்கும். இவன் யாருடைய வம்புக்கு என்ன செய்யல, போகல. அவர்களுடைய ஆசீர்வாதத்தை போய் இவன் என்ன செய்யல, கையை வைக்கல. அவர்களுக்கு எந்த விதத்திலும் இவன் இடையூறே செய்யல். ஆனால் இவனுடைய வளர்ச்சியை பார்த்தபோது, இவனுடைய முன்னேற்றத்தை பார்த்தபோது, இவனுடைய பெருக்கத்தை பார்த்தபோது அவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியல. இதற்கு முன்பு நல்ல ஒரு சமாதானமான உறவு அங்கே இருந்தது. பார்த்தா எல்லாரும் ஹாய் பாய் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, சொல்லி கொடுங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா என்ன செய்வாங்க, விசாரித்து விடு கொண்டு தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ வர வர இவன் ஐஸ்வர்யவானாகிறத பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியல. இவன் மகா பெரியவனாய் மாறினதை பார்த்து அவர்களுக்கு உள்ள வயிறெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு, எரிய ஆரம்பிச்சிட்டு. ஆமீன். வாழ்க்கையில் அவங்களுக்கு இவன் மேலே பொறாமை என்ன செஞ்சிட்டு, இவன் வரும்போது எப்படி வந்தான், ஆனால் இப்போ எப்படி இருக்கான், இவன் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிட்டான். அப்போ இதெல்லாம் எங்கே வந்த பிறகு தான் கிடச்சிருக்கு, நம்ம இடத்துக்கு வந்த பிறகு தான், நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம், நம்ம தேசத்தில் தங்கி இருந்ததுக்கப்புறம் தான். அப்போ இந்த வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஏரியா காரணமாக இருக்குது. அப்போ இவனை என்ன செய்யணும், வாழ விடக்கூடாது, இவனை வளர விடக்கூடாது. காரணம் இல்லாமல் பகைத்தார், தேவையே இல்லை, அவனை டிஸ்டர்ப் பண்ணான். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் பழுகவும் பெருகவும் தொடங்கின போது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் இஸ்ரவேலை பகைத்தான். அல்லேலூயா. ஒரு உபாய தந்திரம் தீட்டினான், இவர்களுடைய வளர்ச்சியை எப்படி கெடுக்கலாம். ஆமென். அதனால தான் என்ன சொன்னான், ஆண் பிள்ளை பிறந்தா டெலிவரியிலே காலி பண்ணிடுறான். ஆனாலும் பாருங்கள், அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அந்த பிள்ளைகளை கொல்லாமல் விட்டுட்டாங்க. அவன் கூப்பிட்டு கேட்க, நான் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தேன், நீங்கள் என்ன என் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். அவங்க சொன்னாங்க, எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களை போல கிடையாது, நாங்கள் போய் மருத்துவம் பார்க்குறதுக்கு முன்னாடி பிரசவம் ஆயிடுது, குழந்தைய கையில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நாங்கள் கொல்ல முடியுமா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த பகை எதற்கு, காரணமே இல்லை, அது வளர்ச்சியை பிடிக்காததுனால, அவங்க பெருக்கத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியல. யோசேப்பை அறியாத ஒரு பார்வன், யோசேப்பு இந்த எகிப்துக்கே நன்மை செஞ்சவன். ஆமென். இந்த எகிப்து இன்னைக்கு தப்பி பிழைச்சிருக்குன்னா அந்த வாழ்வாதாரத்திற்கு காரணமாக இருந்தவன் யாரு, யோசேப்பு. ஆனால் பாருங்க, அந்த நன்மையெல்லாம் மறந்துட்டாங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்த யோசேப்பின் குடும்பத்தையே வேற இருக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறான். ஆண் வாரிசையே, வம்சத்தையே கருவறுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். கடைசியில் இதில் தப்புறாங்கன்னு சொன்ன உடனே எந்த ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் நைல் நதியில் போட்டணுன்ட்டான். எத்தனை குழந்தைகள் அன்னைக்கு நைல் நதியில் தூக்கி போட்டிருப்பாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த பகைக்கு எந்த விதத்தில் காரணம். ஆனால் பைபிள் சொல்லுது, எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஏன்னா உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு, உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படும். அந்நிய தேசத்தில் அவர்களை நான் பழுக பண்ணுவேன், அவர்களை பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையின் வல்லமைதான் அந்த பகையின் மத்தியிலும் பெருக செய்தது. அல்லேலூயா. காரணமே இல்லை, மொர்தெகாயை ஆமான் பகைத்தான். மொர்தெகாயை அவன் பகைத்ததை மாத்திரமல்ல, 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை அழிக்க நினைத்தான். அப்போ சத்துருவுடைய வேலையே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுவது, அவர்களுக்கு விரோதமாக எழும்புவது, காரணம் இல்லாமல் அவர்களை பகைப்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் குடும்பத்தில் காரணம் இல்லாமல் பகைக்கப்படுகிறீர்களா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா, அல்லது உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் வீணான பழி உங்கள் மேலே சுமத்தப்படுகிறதா, அல்லது அவசியமே இல்லாமல் உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத காரியங்களிலெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரெல்லாம் இழுத்து விடுறாங்களோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வார்த்தையின் வல்லமை பகையின் நடுவில் உங்களை வாழ வைக்கும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு அழிவை உண்டாக்கும். உங்களை பகைக்கிறவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள். உங்களை எதிர்க்கிறவர்களும் உங்களை விரோதிக்கிறவர்களும் அடையாளம் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் பகைக்கப்பட்ட நீங்கள் வார்த்தையின் வல்லமையினால் வாழ்வீர்கள். ஆமென். அப்போ பகை நிமித்தம் குழந்தைகளை கொல்ற அளவுக்கு பார்வோனுக்கு மனம் கடினப்பட்டது. பகை நிமித்தம் மொர்தெகாயை தூக்கு மரத்தில் தூக்கி, அது மாத்திரமல்லாமல் 127 நாடுகளில் உள்ள யூதர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த ஆமானுடைய உள்ளம் துடித்தது. ஆனால் வார்த்தையின் வல்லமை, அல்லேலூயா,
பகைகளுக்கு மத்தியில் தான் தேவ பிள்ளைகளை வாழ வைத்தது. அதனால் பகைகளை கண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. உங்களை பகைக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க, உங்களை விரோதிக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க, காரணம் இல்லாமல் உங்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவர்கள் இருக்க தான் செய்வாங்க. அப்போலாம் நீங்கள் நினச்சிக்கோங்க, என் தலை உயர்த்தப்பட போகிறது, என் எல்லை விரிவடைய போகிறது, என் ஆசீர்வாதம் பெருக போகிறது, என் சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். காரணமே கிடையாதுங்க. தாவீது பகைக்கப்பட்டான், சவுலுக்கு நன்மை தான் செஞ்சான், நாட்டுக்கு நன்மை தான் செஞ்சான், படையில் ஒரு தளபதியாக இருந்து உதவியாக தான் இருந்தான். ஆமென். மாமாவுக்கு நல்ல மருமகனாக இருக்க பிரயாசப்பட்டான். ஆனால் அவன் அதை கொஞ்சம் கூட நினைச்சில்லை, பொருட்படுத்தவே இல்லை. உக்கிர பகையாய் அவனை பகைத்தான். அவனை கொல்லாமல் நான் நினைச்ச மாட்டேன், விடமாட்டேன்ற அளவுக்கு அவன் பிராணனை வாங்க வகை தேடினான். எங்கே கையில் கிடைப்பான் அப்படிங்கிறது அவனுடைய டார்கெட்டாகவே என்ன செஞ்சது இருந்தது. அப்படிதானா? அதனால தான் தாவீது சொல்றான், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். ஆமீன். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்கள் அநேகராக இருக்கிறார்கள், காரணமே இல்லை, ஆனாலும் எனக்கு அவர்கள் விரோதிகள் அணிஞ்சுக்கிறாங்க இருக்கிறாங்க, எனக்கு எதிராக எழும்புகிறார்கள். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லா பரிசுத்தவான்களும் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்காங்க, சந்தித்து தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஒரு இடங்களில் கூட அவர்கள் தலை குனிந்ததே இல்லை, ஒரு இடத்துல கூட சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டதே இல்லை. அங்கெல்லாம் கர்த்தர் அவர்களுக்காக செயல்பட்டார், அங்கெல்லாம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அடையாளங்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை பஞ்சத்தில் வாழ வைக்கும், பகைகளின் நடுவில் உங்களை என்ன செய்யும்? வாழ வைக்கும். பறிக்கப்பட்டாலும் வாழ வைக்கும். உங்க ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டாலும் வாழ வைக்கும். உங்க நன்மைகள் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டாலும் ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை உங்களை என்ன செய்யும்? வாழ வைக்கும். ஈசாக்கு பாருங்க, அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அவர்கள் தூர்த்து போட்ட உடனே வேற இடத்துக்கு போன அனுப்பிவிடப்பட்ட போது அவன் எந்த பிரச்சனையுமே என்ன செய்யல பண்ணலை. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வந்து இவனுடைய நன்மைகளை, இவனுடைய கடின உழைப்பை, இவனுடைய பிரயாசத்தின் பலனை இவன் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க? பறித்து கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்வில் அது மாபெரும் இழப்பு என்று சொல்ல விட்டாரா? அதோடு ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் தடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதா? ஈசாக்கின் வளர்ச்சி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு இருக்கா? ஈசாக்கால் அதுக்கப்புறம் விருத்தி அடைய முடியலன்னு இருக்கா? இல்லை. ஹல்லேலூயா. ரெகோபோத்தை கர்த்தர் கொடுத்தார், தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நோக்கி பெயர் சபாவுக்கு பிரயாணம் பண்ணினான். தொடர்ந்து அவனுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது, தொடர்ந்து அவனுடைய பிரயாணங்கள் வாய்த்தது, அவனுடைய கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. பறிக்கப்பட்ட நன்மைகளுக்காக அவன் பதறவே இல்லை, இழந்து போன நன்மைகளுக்காக அவன் அழவே இல்லை. என்னை எதிர்க்கிறார்களே, என்னிடத்தில் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்களே என்று அவர்களோடு இவன் யுத்தம் செய்யவே இல்லை. இவனுக்கு ஒன்று நல்லா தெரியும், ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை இந்த பறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக அவர் எனக்கு சில ஆயத்தம் செய்திருக்கிற நன்மைகளை தருவார், அவரால் முன் குறிக்கப்பட்ட நன்மைகளை நான் பெறுவேன். அல்லேலூயா. அப்ப பறிக்கப்பட்டாலும் ஆமென், கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை வாழ வைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களின் உரிமைகள் எகிப்தில் பறிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்வாதாரம் ஆமென் அங்கே கேள்விக்குறியாக்கப்பட்டது. சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அவர்களுடைய உழைப்பின் பலன் பறிக்கப்பட்டது. அவர்கள் கடினமாய் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சாலும் அதனுடைய முழுமையான பலன் அவங்களால் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அவர்களுக்கு எந்த விதத்திலும் உரிமைகள் இல்லாதபடிக்கு எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டது. ஆனால் உரிமைகள் பறிக்கப்பட்ட போதிலும், நன்மைகள் பறிக்கப்பட்ட போதிலும், ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்ட போதிலும் ஆண்டவர் எகிப்தியர்களுடைய அனைத்து ஆசீர்வாதத்தையும் ஒரே நாளில் கொடுத்துட்டார். வெளியே ஏற போகிற முந்தின நாள் எல்லாத்தையும் வாங்கிட்டான். அவங்க போட்டிருந்த அத்தனை பொன் உடைமைகளையும் நீ கேட்டு வாங்கு, உனக்கு நான் அவர்கள் கண்களில் தயவை தருவேன், இப்படி தான் நீ அவர்களை கொள்ளை அடிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அத்தனை வருஷம் இருந்து வேலை பார்த்த ஆசீர்வாதத்தை ஒரே நாளில் வாங்கிட்டு வந்துட்டான். பறிக்கப்பட்ட நன்மைகளின் பலனை கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்கள் கையில் திரும்ப கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா?
ஆண்டவர் அதை செய்வார். அல்லேலூயா. ஆமாம் நினச்சா அந்த மொர்தெகாயை இந்த தூக்கு மரத்தில் என்ன செஞ்சிடணும், என் அதிகாரத்தை பயன்படுத்தி, எனக்கு ராஜா தந்திருக்கிற முத்திர மோதிரத்தை பயன்படுத்தி, எனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி நான் ராஜாட்ட போய் பேசினா அதற்கு அவர் மறுத்து என்ன செய்ய மாட்டார். அதனால் ஒரு புதிய சட்டத்தை இயற்றி இந்த மொர்தெகாயை நான் என்ன செஞ்சிருவேன், இல்லாமல் ஆக்கிடுவேன். அவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பறிச்சிருவேன். அந்த ஜனங்களுடைய உயிரையே நான் பறிச்சிருவேன். யூத குலத்தையே நான் கருவறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான். ஆமாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் திட்டத்தை அவன் எதிர்த்து செயல்பட்டான். ஆனால் கர்த்தர் பாருங்க, ஆமான கருவறுத்து அவன் குடும்பத்தை வேறறுத்து அவனை சார்ந்த அத்தனை பேரையும் பட்டய கருக்கினால் வெட்டி ஆமானுடைய சுதந்திரத்தெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்துட்டார். அவன் அனுபவித்த நன்மையெல்லாம் எஸ்தர் ராஜா ஆமானின் அரண்மனையை வாங்கி யார்கிட்ட கொடுத்துட்டான், எஸ்தர்கிட்ட கொடுத்துட்டான் ராஜா. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ நம்மிடத்திலிருந்து பறிக்க சத்துரு முயற்சி செய்யலாம், பறிக்கவும் செய்யலாம். ஹல்லேலூயா. ரெண்டும் என்ன செய்யலாம், நடக்கலாம். நடக்கிறத நினச்சி நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. மறுபடி கர்த்தர் கையில் தருவார். ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்வில் பிசாசு கிரியை செய்து அவனுடையது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான், வாரிக்கொண்டான். ஆனால் கர்த்தர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆமாம், தாவீதுக்கு அவனுடைய நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் ஒரே நாளில் பறி போயிட்டு, அமலேக்கியர்கள் வந்து விழுந்து எல்லா வீடெல்லாம் தீ வச்சு கொளுத்தி, ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன்கள் அவனுடைய குடும்ப அங்கத்தினர்கள் அவனோடு கூட இருந்த எல்லாரையும் அழிட்டு போயிட்டான். எங்கே போனால் எப்படி போனால் எதுவுமே. ஆனால் பாருங்கள், வார்த்தை வந்தது, அந்த தண்டை நீ பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். அந்த வார்த்தையினுடைய வல்லமை தாவீது இழந்து போனவைகளில் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஆமென் சொல்லுங்க. என் சொத்து பறிக்கப்பட்டுட்டு, என் நகை பறிக்கப்பட்டுட்டு, என் இடம் பறிக்கப்பட்டுட்டு, என் வேலை பறிக்கப்பட்டுட்டு, என் ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டுட்டு, என் நன்மை பறிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய உரிமை பறிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய பணம் பறிக்கப்பட்டு விட்டது. இப்படி ஏதாவது உங்களை விட்டு பறிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை பறிக்கப்பட்டவைகளுக்கு பதிலாக 2 மடங்காக திரும்ப தரும், பல மடங்காக திரும்ப தரும். ஒன்றும் குறைவு விடாமல் எல்லாவற்றையும் அது உங்கள் கையில் திரும்ப கொடுக்கும். வார்த்தையின் வல்லமை பறிக்கப்பட்டவர்களை வாழ வைக்கும். ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு விட்டது என்று அழிந்து போக தேவ பிள்ளையே உங்களை விட மாட்டா. என் நன்மை கெட்டு போயிட்டு, இவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்களே, இவங்க எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே கெட்டு போச்சு பட்டு போச்சு சொல்ல ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை பஞ்சத்தில் வாழ வைக்கும், பகைகளின் நடுவிலே வாழ வைக்கும், பறிக்கப்பட்டாலும் வாழ வைக்கும். ஆண்டுடைய வார்த்தையை பெற்று வாழ்வோம். இப்படிப்பட்ட நன்மைகளை ஈசாக்கை போல சுதந்தரிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டோட சொல்லுங்க, இவ்வளோ கான்ஃபிடென்ட் எப்படி இந்த ஈசாக்குக்கு பஞ்சத்தில் பகைக்கு நடுவில் பறிக்கப்பட்ட போதிலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் என்கிட்ட பேசினார், கர்த்தர் இந்த வசனத்தை சொன்னார், கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார், அதனால தான் இந்த ஆசீர்வாதம். ஆமென். நமக்கு தேவை அப்போ தேவனுடைய வார்த்தை. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தான் என்னை வாழ வைக்க. ஆண்டவரே, ஏன்னா உங்கள் வார்த்தையில் தான் வாழ வைக்கும் சக்தி இருக்குது, வாழ்வு தரும் ஆற்றல் இருக்கிறது, வாழ்வாதாரம் அந்த வார்த்தையில் இருக்குப்பா. எங்களை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகிறீங்க. அந்த வார்த்தை ஜீவன ஆவியா அது எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறுவதாக. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் வாழ்வாதாரமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.